வணக்கம். நான் டாக்டர் கே இளங்கோவன். நான் இன்று மைண்ட் பவர் பற்றி பேசுகின்றேன். நெப்போலியன் ஹில் என்ற உலக பிரசித்தி பெற்ற ஒரு எழுத்தாளர், அவர் எழுதின புத்தகத்திலிருந்து இதை நான் சொல்லுகின்றேன். வாட் எவர் யுவர் மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன மீனிங் என்றால், அதாவது வாட் எவர் மைண்ட் கேன் கன்சீவ், அதாவது திட்டமிட்டு நம்புகின்றதோ நம்பி திட்டமிடுகின்றதோ அது நடந்து விடுகின்றது. எதை ஒன்றானாலும் நீங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நான் இதை அச்சீவ் பண்ணணும், இதை சாதிக்கணும், படிக்கிற பிள்ளைகள் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், அப்படியோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நான் இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள இந்த இந்த ஸ்டேட்டஸ் அடைஞ்சிருக்கணும், இந்த இந்த நிலையை அடைஞ்சிருக்கணும், நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே, அது எப்படி நடக்கும் அப்படி நினைச்சா இந்த கூற்றின்படி அது நடந்து விடுகின்றது. அப்போது இந்த அவங்க என்ன எப்படி சோதித்து இதை முடிவு பண்ணினாங்க அப்படிங்கிற நிகழ்வை நான் சொல்லுகின்றேன். வாட் எவர் மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ்னு சொன்னதை, மைண்டுக்கு அப்படி பவர் உண்டா அப்படின்னு விஞ்ஞானிகள்லாம் சோதிக்க ஆரம்பித்தாங்க. சோதித்து இதை எப்படி முடிவு பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஒரு மனிதனை வைத்து தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு தூக்கு தண்டனை கைதியை பார்த்து அவங்ககிட்ட பேசி, விஞ்ஞானிகள்லாம் பேசும்போது, நாங்கள் ஒன்று ஆய்வு செய்கின்றோம், ஒரு சோதனை செய்கின்றோம், எங்கள் ஆய்வுக்கு நீ உடன்படு, எப்படினாலும் உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்குன்றாங்க. அதை நாங்கள் ஒரு பாம்பு கடித்து சாகடிக்கிறது மாதிரி ஒரு இதை சொல்கிறோம், எங்கள் சோதனைக்கு ஒத்துக்கொள்ளனா முதல்ல முடியாதுன்றான். அவங்களுக்கு அப்போ சொல்லி அது இதுன்னு இந்த சமூகத்துக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த உலகத்துக்கு நீ என்றைக்கும் கடமைப்பட்டிருக்க, நீ சொல்லணுன்னா இப்போ சொல்லிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. எல்லா பர்மிஷன் கேட்டு அந்த நாள் வந்தது. அந்த நாள் வந்தோடனே ஜட்ஜஸுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அப்போது நீங்கள் பாம்பு கடிக்க விட்றீங்க, பாம்பு கடித்து சாகலைன்னா நாங்கள் பழையபடி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க முடியாதே, அப்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது தான் அப்போது விஞ்ஞானிகள் யோசித்தாங்க, சிந்தித்தாங்க. அந்த சிந்தனையின் அடிப்படையில் சரி, ஓகே, இவனை முதல்ல சோதிப்பதற்கு முன்னால் ஒரு ஹார்ஸ் அதை ஒரு பெரிய பிளாஸ்டிக் கூண்டில், ஒரு 50க்கு 50 உள்ள சைஸில் கூண்டில் ஒரு ஹார்ஸை விட்டு, ஒரு ரேஸ் போகிற ஹார்ஸை விட்டு அதை பாம்பை விட்டு கடிக்க வைப்போம். கடிக்க வச்சு பாம்பு செத்து போயிட்டா நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அப்போ அடுத்த நாள் அவனை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது அடிப்படையில் அந்த அடுத்த நாள் வந்தது. இந்த ரேஸ் ஹார்ஸை விட்டாங்க, அந்த பாம்பும் விட்டாங்க. அந்த கூண்டுக்குள்ளே என்னோடனே பாம்பு கொத்திடுச்சு, கடித்தோடனே அந்த ஹார்ஸ் என்ன பண்ணிச்சு, இங்கேயும் அங்கேயும் தாண்டுது, அங்கே குதிக்குது, அப்படி பண்ணுது, போய் இடிக்குது. அந்த 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 வாலில் இடிக்குது, இந்த வாலில் இடிக்குது, அந்த பக்கம் இடிக்குது, தடால்னு கீழே விழுது, அப்போ எழுந்து வைக்கிது. அப்படியே கடைசியில் கீழே விழுந்தது, காலும் கையும் இழுத்து அடித்து அப்படியே காலை இழுத்து கொஞ்சமாக கடைசியில் செத்து போயிடுச்சு. அப்போது அந்த தூக்கு தண்டனை கைதியை இதை பார்த்துக்கிட்டே இருந்தான். இப்படி தான்ப்பா நடக்கும். அந்த ஹார்ஸ் பேசலை, ஏன்னா அது பேச முடியாது, அது ஆக்ஷன் தான் பண்ணிச்சு. ஆனால் உனக்கு உடம்புல என்ன நிகழ்வு செய்துங்கிறத சொல்லிக்கிட்டே நீ சாகணும் அப்படிங்கிறதான கேட்டோன்னே அவன் கடைசியில் ஒத்துக்கிட்டான். அடுத்த நாள் வந்தது, அதே மாதிரி பிளாஸ்டிக் கூண்டு 50க்கு 50, இன்னொரு தனி கூண்டு, இந்த கூண்டு இல்லை, தனி கூண்டில் வச்சு
இவன் கண்ணை நல்ல பிளாக் துணியில் கண்ணை நல்லா டைட்டாக கட்டிட்டு உள்ளே அனுப்பிட்டாங்க. உள்ளே அனுப்பிட்டு, என்னப்பா பாம்பு கடிச்சிடுச்சா, கொத்திடுச்சா, கடிச்சிடுச்சானா, கடிச்சிடுச்சு, கொத்திடுச்சு, கடிச்சிடுச்சு. என்ன பண்ணுது, தலையெல்லாம் சுற்றுது, கண்ணெல்லாம் டார்க் ஆகிடுச்சு, கண்ணெல்லாம் எரிட்டிட்டு ஆயிடுச்சு, எனக்கு உடம்பெல்லாம் சுடுது, உடம்பெல்லாம் கொதிக்குது, இதையெல்லாம் படபடக்குது, எனக்கு நிற்கவே முடியல, காலெல்லாம் சோர்ந்து போயிடுது, அப்படியே எனக்கு முடியவே ஒன்றுமே முடியல, உடம்புலேருந்து தலை வகையிலும் வந்து அப்படியே தீயில போட்ட உடம்பு மாதிரி கொதிக்குது அப்படின்னு படபடன்னு கீழே விழுந்தான், அங்கே போய் இடித்தான், அங்கே வந்து செவுத்தில் இடித்தான், அங்கே செவுத்தாங்க இடித்தான், கடைசியில் கையங்காலம் இடித்து கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக போய் செத்து போயிட்டான். இந்த இடத்துல தான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சியை பின்னால உங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு கொள்ளுங்கள். நான் முதல்ல சொன்னது போல அடுத்த நாள் இவன் மட்டும் செத்து போனோன்னே, என்னடா அது, பாம்பே கடிக்க வைக்கல, சுண்டெலி தான் விட்டோம், அந்த சுண்டெலியை உடம்புல ஏறினோன்னே இவன் பாம்பு கடிச்சுன்னு அந்த ஷாக்கில் செத்துட்டான் போல இருக்கு, பாம்பு கடிச்சுன்னு அந்த ஷாக்கில் செத்துட்டான் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஓகே, எப்படினாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பணும். காஸ் ஆஃப் டெத், எதனால் செத்தான் அப்படிங்கிறது காஸ் ஆஃப் டெத்துன்னு ரிப்போர்ட் வேணும். ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க, மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. அங்கே இருந்து அடுத்த நாள் உடனே ரிப்போர்ட்டும் கையில் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, சம்மந்தப்படாத ஒரு ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ். இவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்ததும் அவங்களுக்கும் சம்மந்தப்படவே இல்லை. அங்கே கொண்டு போயிட்டோன்னே அவங்க என்ன ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க, இந்த மனிதன் செத்ததுக்கு கடுமையான பாம்பின் விஷம் உடம்புல இருந்தது, அதனால தான் செத்தான் அப்படின்னு அவனுக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அப்போ சயின்டிஸ்ட்னா குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு சந்தோஷம், எப்படிடா இப்படி ஒரு இது வந்துச்சு, இப்படி நடந்ததா, மைண்டுக்கு எப்படி பவர் உண்டா, எதை நினைச்சாலும் நடந்துருமா, எப்படினாலும் மனிதனுக்கு அப்படி ஒரு சக்தி மைண்டுக்கு உண்டா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது தான், அப்போ அந்த 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 வாசகம், வாட் எவர் மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ், அது உண்மை. மைண்டானது எதை நம்பி திட்டமிடுகின்றதோ, எதை திட்டமிட்டு நம்புகின்றதோ அது நடந்து விடுகின்றது. அப்படி சொன்ன நெப்போலியன் ஹில் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன பியூட்டின்னா, பாம்புக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை, உடம்புல வந்து விஷயம் இருந்தது, இதனால செத்துட்டாங்கன்னு. அப்போது அவன் நம்பிட்டான், பாம்பு நம்மளை கடிச்சிடுச்சு, பாம்பு நம்மளை குத்திடுச்சு. அவன் அப்போ நம்பினதுனால, அவன் முழுமையாக முழுமையாக நம்பினதுனால அது அவன் செத்து போனான். இதிலிருந்து பாடம் லெசன் என்னன்னா, நீங்கள் கேட்கின்றவங்க, அது பொலிட்டிஷியனாக இருக்கலாம், பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், இல்லை நெட்வொர்க் லீடர்ஸாக இருக்கலாம், இல்லை டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், மற்ற கன்வென்ஷன் பிஸ்னஸாக இருக்கலாம், சினிமா ஆக்டர்ஸாக இருக்கலாம், பெரிய செலிபிரிட்டிஸாக இருக்கலாம், அவங்க ஃபீல்டில் உச்சநிலை அடைவதற்கு நீங்கள் இந்த டெக்னிக்கல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே இப்படிப்பட்ட மைண்டு பவர் நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்ட இந்த மைண்டை வந்து பார்த்திங்கன்னா, அப்போ எலன் மாஸ்க் ஏன் இவ்வளோ பெரிய ஆளாக, உலகத்திலே இதுவரையிலும் எலன் மாஸ்க் அடைந்த உச்சத்தை இதுவரையிலும் யாருமே அடையல. 650 பில்லியன் இதுவரையிலும் பணக்காரர், ஃபர்ஸ்ட் ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு. அவர் நிலையை அடையவே இல்லை. எதனால் அடைய முடிஞ்சதுன்னா, அவர் சாதாரண மனிதன், அவருடைய மைண்டு பவர்னால தான் இவ்வளோ நிலை அடைஞ்சதுக்காக. ஆகவே இதை நன்றாக நீங்கள் உங்கள் ஃபீல்டில் உங்கள் மைண்டை பயன்படுத்திங்களுங்க. ஆசிலேட்டட் மைண்டு இருக்கக்கூடாது, மங்கி மைண்டு கூடாது.
இங்கே இருந்து அங்கே தாவுகிறது, அங்கே இருந்து தாவுங்க. ஏதாவது ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபீல்டில் இன்டெப்த்துன்னு நீங்கள் போகணும். அப்படி போனீங்கன்னா உங்கள் ஃபீல்டில் ஆர்டினரி பீப்புள் பிகம் எக்ஸ்ட்ராடனரி பீப்புள், ஆர்டினரி மேன் பிகம் எக்ஸ்ட்ராடனரி லீடர் அடைய முடியும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் மைண்ட் பவர் யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.